சேனல் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 5th 2025. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் என்னோட ட்ரேடை வந்து லைவாக நான் இங்கே அப்டேட் பண்ணி காட்டணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ட்ரேட் நான் எடுத்துட்டேன், ஆல்ரெடி நான் எடுத்துட்டேன். ஒரு அப்சைட் ட்ரேட் தான் எடுத்திருக்கேன். 26,100 புட் ஆப்ஷனை வந்து ஒரு 3 லாட் வந்து நான் செல் பண்ணியிருக்கேன். 10:49க்கு வந்து நான் ஒரு 3 லாட் வந்து நான் செல் பண்ணியிருக்கேன். என்னோட ஸ்டாப் லாஸும் நான் போட்டு தான் வச்சுருக்கேன். கிட்டத்தட்ட இந்த பொசிஷனுக்கு ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 111 வந்து நான் ஸ்டாப் லாஸ் போட்டு வச்சுருக்கேன். என்ட்ரி எடுத்த இடம் வந்து 68 ரூபாவில் வந்து நான் செல் பண்ணியிருக்கேன் 3 லாட்டு. என்னோட ஸ்டாப் லாஸை வந்து 111 நான் போட்டு வச்சுருக்கேன் இந்த 3 லாட்டுக்கும். ஓகேங்களா, இந்த பொசிஷன் வந்து இப்போதைக்கு ரன் ஆகிட்டு தான் இருக்குது. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 1450 ரூபா வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இன்னைக்கு என்ன ப்ரைஸ் செக்ஷன் படி நான் ட்ரேட் எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஃபாலோ பண்ணுற சூப்பர்மேன் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி நான் ஃபாலோ பண்ணுறேன். சூப்பர்மேன் ஸ்ட்ராட்டஜி அப்சைடு. ஸோ அப்சைடு ஸ்ட்ராட்டஜி பார்க்குறேன்னா இன்றைக்கி நான் ட்ரேட் வந்து அப்சைட் ட்ரேட் தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ இது வந்து பாஸ்ட்டில் கடந்த ஒரு 5 வருஷத்தில் வந்து என்னென்னக்கெல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ட்ரேட் வந்திருக்கு, அது எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்குதுன்றது வந்து நம்ம போயிட்டு இப்போ பாஸ்ட் டேட்டாவை எடுத்து வச்சு பார்க்கலாம். இந்த பொசிஷன் எப்படி ரன் ஆகிட்டு இருக்கட்டும். நான் போயிட்டு இப்போ 2021 இப்போ வரைக்கும் நடந்திருக்கும்ல, இதே மாதிரியான ப்ரைஸ் செக்ஷன் நிறைய நாள் வந்திருக்கும்ல. ஸோ நான் அதெல்லாம் எடுத்து வச்சு காட்டுறேன். நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸோட டேட்டாவெல்லாம் எடுத்து வச்சு அதையெல்லாம் தனித்தனியாக ஸ்ட்ராட்டஜிஸாக கேட்டகரைஸ் பண்ணி அதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ட்ரேட்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கேன். நம்ம 2024 போயிடுவோம். ஏன்னா 2025 இப்போ லாஸ்ட் 3 மந்த்ஸ் சார்ட் கூட வர வாய்ப்பு இருக்குது. அதனால 2024 போயிடுறேன். சூப்பர்மேன் ஸ்ட்ராட்டஜி தான் நான் இன்னைக்கு வந்திருக்க ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர்மேன் ஸ்ட்ராட்டஜி அப்சைடு. ஸோ இந்த சூப்பர்மேன் அப்சைடுன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதை நான் எடுத்துக்கிறேன். இதில் வந்து இன்னைக்கு வந்து ட்ரேடு பிரகாரம் ஏதாச்சும் எக்ஸாம்பிள் சார்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். ஸோ இது ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது. ஏன்னா கேண்டில் பார்த்தீங்கன்னா இங்கே ப்ரீவியஸ் டே ஹை R1க்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு, அதுக்கப்புறம் ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்துருக்கு. ஸோ அதை மாதிரி பேஸ் பண்ணி தான் நான் அப்சைட் ட்ரேட் இன்றைக்கி நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, இதில் வந்து இந்த ஒரே ஒரு சார்ட் தான் இருக்குது. சம்டைம்ஸ் ஒரு ரிவர்சல் ஆச்சுன்னா அது இன்னொரு ஸ்ட்ராட்டஜி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி வந்து அப்ளை பண்ண வேண்டியதாக இருக்கும். அது வந்து சூப்பர்மேன் அப்சைடுக்கு வந்து ஆப்போசிட் மூவ் ஏதாவது வந்துச்சுன்னா அது ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் வந்து நான் எடுப்பேன் அந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். அது ஏன்னா நம்மளுக்கு வந்து லாஸை கம்மி பண்ணுவோம், இல்லை அன்றைக்கி பிரேக் ஈவனில் முடிக்கவோ, இல்லை சின்ன லாஸில் முடிக்கவோ, இல்லை ஒரு சின்ன ப்ராஃபிட்டில் முடிக்கவோ வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் வந்து நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுக்காக நான் அந்த ட்ரேடை வந்து நான் எடுப்பேன். இல்லை அதே சேம் டைரக்ஷன்லேயே அன்றைக்கி ஃபுல்லாக சஸ்டெயின் ஆகிடுச்சுன்னா எந்த ட்ரேடுமே நான் எடுக்க மாட்டேன். இந்த ஒரு ட்ரேடோட நான் முடிச்சிருவேன். இப்போ நம்ம 2023 போயிட்டு செக் பண்ணுவோம் இந்த ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஏதாச்சும் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்திருக்கான்ட்டு. சூப்பர்மேன் அப்சைடை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா கேண்டில் வந்து ப்ரீவியஸ் டே ஹை R1 தாண்டி க்ளோஸ் வச்சதுனால ஒரு அப்சைட் ட்ரேட் எடுத்துரும். செல்லிங் பண்ணியிருந்தா ஒன்றும் பெரிய லாஸஸ்லாம் முடிஞ்சிருக்காது, ஓரளவுக்கு பிரேக் ஈவன்லேயே இல்லை சின்ன ப்ராஃபிட்லேயே கூட முடிஞ்சிருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த டேயில் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய மூமெண்ட் அப்சைடு கொடுத்துருக்கு. இந்த கேண்டில் நல்லா க்ளோஸ் வச்சிருக்கு. ஸோ இங்கே எடுத்திருந்தா ஒரு எண்ட் ஆஃப் த டே வந்து ஒரு ப்ராஃபிட்டில் தான் முடிச்சிருப்போம். இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா அப்சைடு மூவ் கொடுத்துருக்கு. R1 ப்ரீவியஸ் டே ஹைக்கு மேலே க்ளோஸ் வச்சு நல்ல ஒரு அப்சைடு மூவ் கொடுத்துருக்கு. ஸோ திரும்ப வந்து ஒரு சில பேட்டர்ன்ஸ் வந்து மார்க்கெட்டில் ரிப்பீட் ஆகிட்டே தான் இருக்கும். அதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணிட்டோன்னா அதை பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட்ஸ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு இன்னைக்கு வந்த மாதிரியான ப்ரைஸ் செக்ஷன் தான். இது ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் தான். நல்லா மார்னிங்லேயே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே நல்லா ப்ரீவியஸ் டே ஹை R1க்கு மேலே க்ளோஸ் வச்சிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு அப்சைட் டைரக்ஷன்லேயே தான் இன்றைக்கி ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். நல்லா இந்த ரேஞ்சுக்குள்ளே ப்ரீவியஸ் டே ஹைலோ இந்த CPR இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் கேண்டில் போயிட்டு நல்லா ப்ரீவியஸ் டே ஹை R1க்கு மேலே க்ளோஸ் வச்சுட்டு அப்படியே ஒரு அப்சைட் மூமெண்ட்டு. இங்கே அப்சைட் ட்ரேட் செல் பண்ணியிருந்தா எண்ட் ஆஃப் த டே வந்து ப்ராஃபிட்டில் தான் நம்ம முடிச்சிருப்போம். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். இங்கே பாருங்கள் இந்த ரேஞ்ச் CPR ரேஞ்சில் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே போயிட்டு ப்ரீவியஸ் டே ஹை R1க்கு மேலே க்ளோஸ் வச்சிருக்கு. அங்கேருந்து நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட்டு. இங்கே வந்து ஓரளவுக்கு நம்ம ப்ராஃபிட்டபுளாக நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு இருக்கலாம். எண்ட் ஆஃப் த டே வரைக்கும் வெயிட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நல்ல ப்ராஃபிட்டில் இருந்தால் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். லாஸ்ட்டு ஒரு ½ ஹவர் 45 மினிட்ஸில் வந்து ரிவர்சல் வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே ட்ரேட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் அந்த ஒரு ½ ஹவர் 3/4 மணி நேரத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ணிடுறது நல்லது. சரி, 2022 இந்த மாதிரி வந்திருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ சூப்பர்மேன் அப்சைடுன்னு இருக்குது. அந்த ஸ்ட்ராட்டஜியை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்குறேன் சார்ட்ஸை. இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இந்த CPR ரேஞ்சில் ஓப்பன் ஆகி அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறம் பாருங்கள் நல்லா பிரேக் அவுட் கொடுத்து நல்லா மேலே போயிடுச்சு.
இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி மேலே போயிருக்கு. பட் இருந்தாலும் ரிவர்சல் ஆயிருக்கு. இந்த இடத்துல வந்து நான் ரிவர்சல் ட்ரேட் வந்து இன்னொரு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எடுத்து இந்த லாஸை நான் ரெக்கவர் பண்ணி முடிச்சிருவேன். ஓகேங்களா? ஸோ அதனால தான் ரிவர்சல் ட்ரேடு, அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் எடுக்க வாய்ப்பு இருக்குது, நான் எடுப்பேன் அப்படின்னு நான் அதுதான் முன்னே சொன்னேன். ஓகேங்களா? இங்கேயும் அப்படி தான் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி நல்லா மேலே போய் பிரேக் அவுட் கொடுத்து போயிருக்கு. பட் ஃபேக் பிரேக் அவுட் மாதிரி திரும்ப ரிவர்சல் ஆயிருக்கு. இந்த இடத்துல இன்னொரு ட்ரேட் எடுத்து அந்த லாஸை நான் ரெக்கவர் பண்ணிவிடுவேன். இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு அப்சைட் டைரெக்ஷன்லேயே தான் போயிட்டு முடிஞ்சிருக்கு லாஸ்ட்டாக. இங்கேயும் பார்த்தீங்கன்னா அப்சைட் டைரெக்ஷன்லேயே தான் இன்றைக்கி ஃபுல்லாக போயிருக்கு. ஸோ நம்ம 2021 கூட போயிட்டு செக் பண்ணிவிடுவோம் இந்த மாதிரி ஏதாவது வந்திருக்கா ப்ரைஸ் ஆக்ஷன்ட்டு. சூப்பர்மேன் அப்சைடு போகிறேன். ஸோ இங்கே பாருங்கள், நல்லா ப்ரீவியஸ் டே ஹை R1க்கு மேலே பிரேக் அவுட் கொடுத்து நல்லா இன்றைக்கி ஃபுல்லாக ஓரளவுக்கு நல்லா மேலே போயிருக்கு. ஓரளவுக்கு நம்ம ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருக்கலாம். இங்கேயும் பாருங்கள், ரொம்ப நேரம் இதே ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு டக்குன்னு பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் நல்ல ஒரு அப்சைட் மூமெண்ட்டு. ஓகேங்களா? ஸோ இது போல தான் ப்ரைஸ் ஆக்ஷன் அந்த பேட்டர்ன்ஸ் வந்து திரும்ப திரும்ப ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி கேட்டகரைஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ராட்டஜிஸாக ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோன்னா, அதெல்லாம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அடுத்தடுத்த நாட்கள் வர ப்ரைஸ் ஆக்ஷன் ஈஸியாக நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ட்ரேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நான் ட்ரேட்ஸ் பண்ணுறேன். நான் ரொம்ப குத்து மதிப்பாக தானம்லாம் நான் ட்ரேட் பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்மளோட ஒரு ரூபா பணமும் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப கவனமாக தான் நம்ம ட்ரேட் பண்ணணும். சும்மாலாம் எடுத்துகிட்டு போய் டேபிளில் நம்ம பணத்தை தூக்கி வச்சிட முடியாது. ஓகேங்களா? சரியான ட்ரேடிங் பிளானோட தான் போவேன். சரியான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணி தான் நான் பண்ணுவேன். இன்றைக்கே நான் வெறும் 3 லாட்டு தான் நான் செல் பண்ணி வச்சுருக்கேன்னா, என்னோட ரிஸ்க் பெர் ட்ரேட் வந்து 10,000 தான். எனக்கு லாஸ் ஒரு வேளை திரும்ப லாஸ் வந்துச்சுன்னா, ஏதோ எதிர்பார்க்காத விதத்தில் டப்புன்னு ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுத்து ஆப்போசிட்டில் வந்து டக்குன்னு ஸ்டாப் லாஸ் அடிச்சுதுன்னா, எனக்கு வந்து 10,000க்கு மேலே லாஸ் ஆகக்கூடாது. ஏன்னா 10,000 என்னால் திருப்பி அடுத்த ட்ரேட்ஸில் ஈஸியாக சம்பாதிச்சிட முடியும். அதுக்கு மேலே லாஸ் ஆச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். திரும்ப அதை ரெக்கவர் பண்ணுறதுக்கு நம்ம நிறைய நாட்கள் வேலை பார்க்குற மாதிரி ஆகிடும். அதனால தான் எனக்கு அதிகபட்சம் லாஸ் ஆனால் எனக்கு 10,000 தான் ஆகணும். அதுக்கேற்ற குவான்டிட்டிஸ் தான் நான் இங்கே 3 லாட் வந்து நான் இங்கே செல் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? ஸோ செல்லரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நிறைய டைம் கிடைக்கும். ரொம்ப நேரம் அப்படியே மார்க்கெட் உட்காந்து ஒத்து பார்த்துட்டே இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. அவ்வளோ ஃபாஸ்ட்டெல்லாம் போயிட்டு நம்ம இங்கே ரியாக்ட் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் இருக்காது. ஏன்னா நம்ம ஸ்கேல்பர் கிடையாது, செல்லர். ஸோ நம்மளுக்கு நிறைய டைம் கிடைக்கும். நான் ட்ரேட் எடுத்து வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் போட்டு விட்டுனா எனக்கு நடுவில் நிறைய டைம் இருக்கும். அந்த டைமிங்கில் வந்து நான் போயிட்டு என்னோட வீட்டில் இருக்க வேறு வேலைகளையும் நான் பார்த்துப்பேன். ஏன்னா இதை ஜஸ்ட் அப்பப்போ வந்து நான் மானிட்டர் பண்ணிப்பேன். அந்த டைமில் வந்து ட்ரேடை முடிக்கிற வரைக்கும் நிறைய டைம் கிடச்சுன்னா நான் என்னோட வேலைகளையும் நான் பார்ப்பேன். இப்போ எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, என் வீட்டு வேலை தான் இருக்குது. நான் போய்ட்டு அதை முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் இந்த ட்ரேடை வந்து நான் உட்காந்து பார்த்து நான் க்ளோஸ் பண்ணணுமா என்ன பண்ணணுமோ நான் பண்ணிப்பேன், மானிட்டர் பண்ணி. ஓகேங்களா? ஸோ அந்த வேலைகள்லாம் போய்ட்டு முடிச்சுட்டு வந்துடுவோம். முடிச்சுட்டு வந்துட்டு நான் இந்த ட்ரேடை வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். இது வந்து நான் இன்றைக்கி ப்ராஃபிட்டில் முடிச்சேனா, இல்லை லாஸில் முடிச்சேனா, இல்லை எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட்ஸ் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சா, எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகேங்களா?
இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 12:40 ஆக போகுது. நான் என்ட்ரி எடுத்த இடத்துலேருந்து நம்மளோட ட்ரேட் வந்து நம்மளுக்கு ஃபேவராகவே நல்லாவே மூவ் ஆகி வந்துருச்சு இந்த டைமில். ஸோ அதனால் நான் இதோட இந்த ட்ரேடை நான் வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டைம் டிகே இதுக்கப்புறம் பெருசாக நடக்காது. மார்க்கெட் எனக்கு ஃபேவராக ரொம்ப தூரம் நல்லாவே ஃபேவராக மூவ் ஆகி வந்துருச்சு. ஸோ அதனால் நான் இங்கே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் டைம் டிகேவும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஏன்னா இன்றைக்கி ஃப்ரைடே, இதுக்கப்புறம் சனி ஞாயிறு லீவ் இருக்குது. அதுக்கப்புறம் திங்கள் செவ்வாய்க்கிழமை தான் எக்ஸ்பைரி நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ கிட்டத்தட்ட நடுவில் ஒரு 3 நாள் இருக்கிறதுனால இன்றைக்கி பெருசாக டைம் டிகே ஆகாது. இதே மண்டே வரனா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம், நல்லா டிகே ஆகும். ஸோ இன்றைக்கான ட்ரேட் இவ்வளோ தான். இந்த ட்ரேடை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட இன்றைக்கி ஒரே ஒரு ட்ரேடு தான் நம்ம எடுத்தோம். அந்த ஒரு ட்ரேடு தான் காலையில் 10:50 பக்கம் நான் இந்த ட்ரேடை நான் எடுத்த ஒரு 3 லாட் செல் பண்ணியிருந்தேன். ஸ்டாப் லாஸ் வந்து 111 வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் எக்ஸிட் வந்து இப்போ 44 வந்து நான் இந்த ட்ரேடை வந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். கிட்டத்தட்ட 12:40 வந்து நான் எக்ஸிட் பண்ணிட்டேன். இதுக்கு ஆன சார்ஜஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வெறும் 73 ரூபா தான் இந்த ட்ரேடுக்கான சார்ஜஸ். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான ப்ராஃபிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5366. நான் வெறும் 3 லாட் தான் நான் செல் பண்ணேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் நான் வீடியோ போடலை. ஸோ அது வந்து என்னால் அந்த டைமில் ரெக்கார்ட் பண்ண முடியல. ஒரு நாள் 3ஆம் தேதி வந்து என்னால் ரெக்கார்ட் பண்ண முடியல. அதனால் அன்றைக்கி நான் வீடியோ போடலை. 4ஆம் தேதி வந்து நான் ட்ரேடே எடுக்கலை. அதாவது நேற்று வேலைக்கிழமை எக்ஸ்பைரி அன்றைக்கி தான், அதாவது சென்செக்ஸ் எக்ஸ்பைரி. அதுக்கு அன்றைக்கி அந்த டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் ட்ரேடு எடுக்கல. ஏன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் வந்து பெருசாக இருந்துச்சு. எனக்கு கலெக்ட் பண்ண வேண்டிய ப்ரீமியம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்ததால் அன்றைக்கி அந்த ட்ரேடை நான் வந்து அவாய்ட் பண்ணிட்டேன். இங்கே இதில் பார்த்திங்கன்னா நான் 3ஆம் தேதி நான் ட்ரேட் பண்ணியிருப்பேன். அதில் ஒரு 5000 ரூபாய் ப்ராஃபிட் தான் எனக்கு முடித்தேன். வெட்னஸ்டே, தேர்ஸ்டே வந்து நான் எந்த ட்ரேடும் நான் எடுக்கல. ஏன்னா என்னோடய ஸ்டாப் லாஸ் பெருசாக இருந்துச்சு. டார்கெட் வந்து கலெக்ட் பண்ணுற ப்ரீமியம் ரொம்ப கம்மியாக இருந்ததால் நான் வந்து அன்றைக்கி ட்ரேடை நான் எடுக்கல. இன்றைக்கி எனக்கு நோ ட்ரேட் தான் வியாழக்கிழமை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃப்ரைடே நான் வந்து ஒரு 5366 ரூபா வந்து ப்ராஃபிட்டில் தான் இந்த டேவை வந்து நான் முடிச்சிருக்கேன். ஓவரால் இந்த வீக் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் க்ரீனில் தான் நான் முடிச்சிருக்கேன். ஓகேங்களா? மண்டே வந்து ஒரு 7,900 சார்ஜஸ்லாம் போக நின்று இருக்குது. அதுக்கப்புறம் டியூஸ்டே ஒரு 7400 நின்று இருக்குது ப்ராஃபிட்டபுளாக. அதுக்கப்புறம் வெட்னஸ்டே ஒரு 5000 ரூபாய் ப்ராஃபிட்டபுளாக இருக்குது. இன்றைக்கி ஃப்ரைடேவும் பார்த்தீங்கன்னா ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே வந்து ப்ராஃபிட்டபுளாக தான் இன்றைக்கி நம்ம முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஏன்னா நான் நடுவில் 2 நாள் வீடியோ பண்ணலை. அப்போ அது என்ன ஆச்சுன்றது, அப்போ அந்த 2 நாளில் என்ன நடந்திருக்குன்ட்டு நிறைய பேர் டவுட் வரும். அதனால தான் இதை நான் சொல்கிறேன். நேற்றுக்கு வேலைக்கிழமை பார்த்தீங்கன்னா எனக்கு சூப்பர்மேன் அப்சைட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் தான் ட்ரேட் வந்துச்சு. பட் ரிவர்சல் ஆகியிருக்கும். அதுக்கு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் ட்ரேட், ரிவர்சல் ட்ரேட் எடுத்துருக்கணும். இதை வந்து நான் இன்னொரு நாள் நான் லைவாக நான் ட்ரேட் பண்ணும்போது அதை நான் ரெக்கார்ட் பண்ணி நான் உங்களுக்கு நான் அதை காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நாள் வெட்னஸ்டே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த 5000 சம்திங் நான் வெட்னஸ்டே பண்ணியிருக்கேன். அது வந்து ராவன் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் ஒரு டவுன் சைட் ட்ரேடு தான் எடுத்து நான் க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ எல்லா நாளுக்குமே ஒரு ரீசன் இருக்கும். எல்லாமே ஒரு பேட்டர்ன் இருக்கும். அது வந்து பாஸ்ட்டில் நிறைய டைம் திரும்ப அது நடந்திருக்கும். அதை பேஸ் பண்ணி தான் நான் எல்லா நாளும் நான் ட்ரேட்ஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா? தொடர்ந்து இனிமேல் வீடியோஸ் வரும். நான் என்னென்னைக்கு என்னென்ன ட்ரேட் எடுக்கிறேன், அது பாஸ்ட்டில் எந்தெந்த மாதிரி அது பாஸ்ட்டில் கடந்த 5 வருஷத்தில் என்னென்னைக்கெலாம் இந்த மாதிரி ப்ரைஸ் செக்ஷன் வந்துருக்குன்றதெல்லாம் நான் இனிமேல் நான் 1 by 1 நான் வீடியோஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். தொடர்ந்து என்னோடய வீடியோஸ் இனிமேல் வந்துகிட்டே இருக்கும். தொடர்ந்து உங்களோட ஆதரவு எனக்கு கொடுங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பதிவோடு நான் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.